2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் இருக்க ஒரு விசுவாசியால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன வச்சுருக்காராம்? பொக்கிஷத்தை வச்சுருக்கார். அந்த பொக்கிஷம் இருக்கிறதுனால அந்த மண்பாண்டத்துக்கு எப்பக்கத்திலிருந்து நெருக்கம் வந்தாலும் அது என்ன செய்கிறது இல்லையா? ஒடுங்கி போகிறது இல்லை. மண்பாண்டம் என்ன செய்யும்? பொதுவாக நெருக்கம் வந்தால் உடஞ்சி போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும், தூள் தூளாயிரும். ஆனால் அதற்குள்ளாக ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். பொக்கிஷத்தை வைத்ததுனால மண்பாண்டமாக இருந்தாலும் எப்பக்கத்திலிருந்து நெருக்கப்பட்டாலும் என்ன செய்கிறது இல்லையா? ஒடுங்கி போகிறது இல்லை, தள்ளப்பட்டும் என்ன செய்கிறது இல்லையா? மன முடிவு அடைகிறது இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள், நான் ஏற்கனவே சொன்னது போல், நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனை அல்ல. நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற விதம் தான் பிரச்சனை. பார்த்தீங்களா? இப்போ ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், இது பிரச்சனையாகவும் பார்க்கலாம், இதை வேறு விதமாகவும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய பிரச்சனை அல்ல.